Hi friends, நம்ம பெங்களூர் டெம்பிள் சீரிஸ்ல இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்ம முக்கியமான டெம்பிள்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். மெயினா நான் இஸ்கான் டெம்பிள் போயிருந்தேன். பட் அந்த இடத்துல வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. பெங்களூர் போனீங்கன்னா மறக்காம இஸ்கான் டெம்பிள் விசிட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமான பாசிட்டிவ் இஸ்கான் டெம்பிள் இருக்கும். மெயினா அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டேஸ்டா இருந்துச்சு. என்னுடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அங்க கொடுத்த பிரசாதம். ஸோ உங்களுக்கு இஸ்கான் டெம்பிளோட பிரசாதம் பிடிக்குன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிவோகம் டெம்பிள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போலாம். நேற்று எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம அதையுமே வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிவோகம் டெம்பிள் தான் வந்திருக்கோம். பெங்களூர்ல இது எங்க இருக்கு அப்படின்னா கெம்ஃபோர்ட் மாலுக்கு பக்கத்திலே தாங்க இருக்கு. 24 ஹவர்ஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க என்ட்ரி டிக்கெட்டை ஒருத்தருக்கு 150 and 250 சார்ஜ் பண்றாங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள ஒரு கேவ் டெம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். அதான் 250 rupees. இல்லை நீங்கள் அந்த கேவுக்குள்ளே போகல அப்படின்னா நீங்கள் 150 rupees டிக்கெட்டே வாங்கிக்கலாம். நம்ம மெயினாக டெம்பிள் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டே வாங்கிட்டேன். நிறைய விஷயங்கள் உள்ளே பண்ணலாமா, ட்ராப் மிராக்கல் காயின். ஸோ காயின் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணலாம். கார்டுக்கு நம்ம லெட்டர் எழுதுகிறோம் உள்ள. அகர்பத்தி பூஜை, அப்புறம் விநாயகர், சிவபெருமான். இப்போது லிங்கத்தை வச்சு நீங்கள் வந்து ருத்ராட்சை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸோ லைட் இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் உள்ளே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. செப்பலை வெளியே விட்டு வச்சு ஸோ அப்புறம் உள்ளே போகலாம். குகை மாதிரி உள்ளே போகுது, உள்ளே போகலாம். செருப்பு வந்து வெளியே விட்டு வந்துடுறாங்க. நான் வெளியே விட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஏதோ கோகுள்ள போய் உள்ளே போய் வந்துச்சு. பார்க்கிங் ஏரியில் போயிட்டு வெளியே விட போவேன். செருப்பு வந்து போட்டு வந்துடுறேன். சரியா? இப்போ போய் டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் கிட்ட போய்ட்டு. ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கர வைபாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வேறு ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருக்க சிவோகம் டெம்பிள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்தோன்னா நம்ம வந்து 108 ருத்ராட்சி தருவாங்க. அதை ஒரு கப்பில் நீங்கள் போட்டுடலாம். இந்த டிக்கெட்டில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. 108 ருத்ராட்சை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறுக்கு வந்து 2 டிக்கெட் எடுத்துட்டாங்க.
மீதி பார்த்திங்கன்னா வித்யா கணபதி அர்ச்சனா, அப்புறம் பிக் கணேஷா தர்ஷன். இது நம்ம விநாயகர் பார்க்குறதுக்கான தர்ஷனு. இங்கே ஆள் இல்லை, காணோம். நல்லா டிக்கெட் அப்படி தான் இருக்கும். மற்றபடி எத்தனை மிராக்கல் காயின் அப்புறம் ஒன்று இருக்குது. அப்புறமா இங்கே கொடுத்துருக்காங்க ஹரித்வார் 10 ஸ்டெப்ஸ் அதேன்னு சொல்லிட்டு ஹரித்வாருக்குள்ளே போகிறோம். இதுதான் வந்து கோயிலுக்குள்ளே போகிறது. இதுக்கு போகிறது தான் இந்த ஆக்சுவலாக இந்த டிக்கெட் 250 ரூபா. நீங்கள் நார்மல் தான் 150 வாங்கினா இதுக்கு இந்த வழியாக படிக்கிட்டு இறங்கி இதில் எப்படிக்கா போயிடலாம். ஹரித்வார் 10 ஸ்டெப்ஸ் ஆவே. ஸோ 10 ஸ்டெப்ஸ் தானே நம்ம ஹரித்வாருக்குள்ளே போகிறோம். வாங்க ஹரித்வாருக்குள்ளே போகலாம். இதான் என்ட்ரன்ஸ். குட்டி சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ரிஷிகேஷ். ஓ பிரிட்ஜ் அது. கோகுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பத்ரிநாத் லைட்டிங் தெரியுதா உங்களுக்கு? ஸோ பத்ரிநாத் சிவன் டெம்பிள். பார்த்தீங்கன்னா கேதார்நாத். ஸோ கேதார்நாத் சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அமர்நாத் போகிறோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா பனிலிங்கமே ஒரிஜினல் மாதிரி இருக்குது. ஸோ அழகாக இந்த கேவ் டெம்பிளாக பார்த்துட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டி பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரவுண்டாக டேபிள் இருக்கும். இதுக்குள்ளே காயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து தூக்கி போடணும். கரெக்டாக நீங்கள் மனசில் வேண்டி இந்த காயினை தூக்கி போட கரெக்டாக அந்த ரவுண்டு டேபிள் மேலே நின்றுச்சப்பா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கரெக்டாக தூக்கி போட்டேன், ஷார்ப்பாக வந்து நின்றுச்சு. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு கிளம்புறோம் இங்கேருந்து. சாமி பார்த்தாச்சு நம்ம. நல்ல தரிசனம். இப்போ வந்து சனி பகவான்கிட்ட போனோம். வேறு என்ன இருக்குது இல்லை பேலன்ஸ். அகர்பத்தியும் லெட்டர் எழுதி நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இருக்குது, போய் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனி பகவான்கிட்ட போனோம். நெக்ஸ்ட் வந்து அகர்பத்தி லெட்டர் எழுதி வைக்கணும் நம்ம. இது மட்டும் தான் இருக்குது. கிட்ட போயிட்டு பண்ணிடுவோம். अगरबत्ती इनका अगरबत्ती पूजा सर हवन पूजा करेंगे इसको वहाँ जलाएंगे. हाँ सर 100 ரூபா கொடுத்தோன்னா அந்த அவல் பூஜை பண்ணுவாங்களாம். நான் வேண்டாம் போதும், நம்ம ஊதுவத்தி வச்சே பண்ணிக்கலாம். ஊதுவத்தி மட்டும் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா சனி பகவானிட போய் இதை வச்சிடணும் நம்ம. அவ்வளோதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் செங்கை வாசி.